பாலு ஒரு விளையாட்டுத்தனமான குழந்தை. எப்பவும் தன்னுடைய வேலைகளை நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓய்வெடுத்துக்கிட்டே இருப்பான். கற்பனை உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு அவன் தினமும் ஒரு பெரியவர் செடிகளை நடுறது, அதுகளை பராமரிக்கிறதுன்னு கடினமாக உழைக்கிறத பார்த்துக்கிட்டே இருந்தான். ஒரு நாள் அந்த பெரியவர்கிட்ட போய் கேட்டான், பெரியவரே, நீங்கள் ஏன் தினமும் கடினமாக உழைச்சிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு பெரியவர் சொல்கிறாரு, நேரம் அப்படிங்கிறது ஆறு மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு முறை அது ஓடிடுச்சுன்னா கண்டிப்பாக திரும்ப அதை கிடைக்காது. உன்னால் முடிஞ்ச அளவுக்கு அதை எவ்வளோ உபயோகமாக பயன்படுத்திக்கிறியோ அது அதற்கான பலனை நிச்சயமாக தரும். இதுகளெல்லாம் நான் வச்ச மரங்கள் தான். இப்போது இந்த மரங்களால் எனக்கும் பயனதையும் மற்ற அந்த வழிப்போக்கர்களுக்கும் அந்த வழியாக வரவங்களுக்கும் நல்ல பயனையும் தருது, பழத்தையும் தருது, நிழலையும் தருது. இதை கேட்ட பாலுவுக்கு அன்னையிலேருந்து சோம்பேறித்தனம் போயிட்டு சுறுசுறுப்பும் பொறுப்பும் நிச்சயம் வந்து